السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على نور الله. قال الله تعالى في شأن نبيه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد يا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ரப்பல் ஜலால் நமது உயிரிலும் மேலான ஃபைசி நாயகத்துடைய புருஷ முபாரக்கிலே அல்லாஹ் தனது பிச்சையாக நம்மையும் சேர்த்து கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். இவ்விழாவை சீரும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் சஜாதா கபிலா அவர்களே மற்றும் சஜாதாக்களே, குலஃபாக்களே, முரீதுகளே, தாய்மார்களே, நம் அனைவர்களின் மீதும் நமது ஷேக் நாயகத்துடைய ஃபைசான் இறங்கட்டுமாக. நாம் இதுவரையிலும் மகான்களுடைய வார்த்தைகளை கேட்டிருப்போம், சுவைத்திருப்போம், அனுபவித்திருப்போம். நம்முடைய உள்ளங்களிலே சார்ஜ் என்ற பவர் ஃபுல்லாக இருக்கும். சார்ஜ் இருக்க சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறாது. நேரமும் கடந்து விட்டது என்றாலும் அல்லாஹுடைய அடிமையாகிய நானும் ஃபைசி நாயகத்துடைய குலாம் அடிமை என்பதை சமர்ப்பணம் செய்வதற்காக இந்த சபைக்கு நான் உரையை தந்திருக்கின்றேன். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. பொதுவாக நல்லடியார்களை, நாதாக்களை சந்திக்குதல் என்பது சாதாரண விஷயமும் கிடையாது, சாதாரண ஒரு வணக்கமும் கிடையாது. வணக்கத்தில் ஆக உயர்ந்த வணக்கம் என்பதாக மகான்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். பொதுவாக இஃப்ராத் தஃப்ரீத் என்பதாக சொல்வார்கள். அதாவது வலிமார்களை நேசிக்கக்கூடிய விஷயத்திலே சிலர்கள் அளவு கடந்து விடுவார்கள். ஃபரதான காரியங்களை விட்டுவிட்டு, வாஜிபாத்துகளை விட்டுவிட்டு, சுன்னத்தை மாக்கதாக்களை விட்டுவிட்டு இதற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள்.
எவ்வாறு அலிநாயகத்தை பிரிவைக்கக்கூடிய விஷயத்திலே ஷியாக்கள் எல்லை கடந்தார்களோ அதே போல் சிலர்கள் எல்லையை கடந்து விடுவார். அவர்களை கண்டிக்கும் பொருட்டு தான் நமக்கு முன்னோர்கள் அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலிஹி போன்ற மகான்கள் எல்லாம் சில தடைகளை நமக்கு விதித்தார்களே தவிர உண்மையில் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருக்கவில்லை. அவர்களுடைய மாஹோல் அப்படி இருந்தது, சூழ்நிலை அப்படி இருந்தது. அதன் அடிப்படையில் நாம் இவருடைய சமூகத்திற்கு வந்தோம். அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு சஜ்ஜாதாக்களுடைய அழகிய ஏற்பாட்டை கொண்டு நம்மிலிருந்து எந்த ஒரு ஃபரதும் தவறவில்லை, எந்த ஒரு வாஜிபும் தவறவில்லை, எந்த ஒரு சுன்னத்த முஅக்கதாவும் தவறவில்லை. ஆகையால் தான் நம்முடைய ஷேഖமார்களுக்கு ஜாமியு ஷரியத் வ தரீகத் என்பதாகெல்லாம் பட்டம் சூட்டுவார்கள். ஷரியத்தும் அவர்கள் விட்டும் விலகாது, தரீகட்டும் விலகாது. ஆரம்ப காலத்துல மிஸ்கின் மதரசாவில பட்டம் வாங்கிட்டு வந்த பிறகு என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் கூட அமர்ந்திருக்கிறார்கள். பட்டம் வாங்கிட்டு வந்த பிறகு எங்க பாபா எஜமான்கிட்ட கையெழுத்து வாங்க சன்னதில் அழைச்சிட்டு வந்தாங்க. 2000 அப்ப அந்த சனதை கீழே வச்சிட்டேன். சனதை கீழே வைக்காதங்கம்மா, பூரா குரானும் உள்ள இருக்கு, பூரா ஹதீஸும் உள்ள இருக்கு, மடியில வச்சுக்கிங்க, கையில வச்சுக்கிங்க என்பதாக சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. சில ரகசியங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ஆளுக அவங்க ஆளுக சில முனாஜாத்துகளை பேசிக்கொண்டிருந்தார். அப்ப ஜாஹிரி இல்முக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க மதரசாவில் ஓத போலதான் மதரசாவே அவங்க கல்புல இருந்துச்சு. மதரசாவே அவருடைய கல்புல இருந்துச்சு. அவருடைய கல்புல ஜாஹிரி இல்மு இருந்ததுனால தான் பொறாச்சிரி மதரசாவே உண்டாச்சு. இல்லாவிட்ட பொறாச்சிரி மதரசா உண்டாக்கப்பட்டு இருக்கார். இவருடைய ஃபைசான் அது. அல்லாஹ் அதை கியாமத்து வரையிலும் அவர்கள் ஆரம்பித்த மதரசா கியாமத்து வரையிலும் தொடர தௌஃபீக் செய்வானாக. மகான்கள் ஆரம்பித்தது வீணாகாது. ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில சில பிரச்சனைகள், உஸ்மான கனி ரஸியல்லாஹு அன்ஹுடைய காலம் என்பதாக நினைக்கிறேன், 3 நாள் மஸ்ஜித் நபவியில பாங்கு சொல்லப்படல. அதனால அது நின்று போயிடுச்சா? கிடையாது கிடையாது கிடையாது. அப்ப இடையில அல்லாஹ் நிப்பாட்டி இருக்கான்னா அது ஒரு ஹைர் அல்லாஹ் வச்சிருக்கு. திரும்பவும் அல்லாஹ் எழுப்பி விட்டுருவான். ஆக நாமும் ஃபைசி நாயகத்துடைய உருசை மதித்து வந்தோம். எதை நாம் அவர்களிலிருந்து நாம் பெற்று செல்ல வேண்டும், எதை அடைந்து செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு குலஃபாக்கள் தெளிவாக ஞாபகப்படுத்தினார். என்னுடைய ஷேக் நாயகம் அவங்க என்னுடைய அண்ணன் மகன் பெரிய ஹஜாதா மகன் இன்னைக்கு காலையில மொயினுத்தீன் வனாம் பார்த்து வந்து சொன்னாங்க, தாதாபா இங்க உட்காந்து பேசுது, பேசிட்டு இதுக்கெல்லாம் தலீல் கிடையாதுப்பா, தலீல் தேடாத,
கிதாப ரப்பானியில இருக்குன்றாங்களாம். அதுவும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்? நாம் சில்சிலாவில் நுழைந்த நாம், பல குலஃபாக்களுடைய முரீதுகளாகிய நாம் எதை துரிதமாக அடைய வேண்டும், எதை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு எடுத்து போனா தேவைகளை நாம அடுக்குனா பல தேவைகள் இருக்கு. அவசிய தேவை அதை முதல்ல வாங்கிட்டு வருவோம். இதுக்கு பேர் ஜரூரியாத் என்பதாக சொல்வாங்க. அரபில ஜரூரியாத் அவசிய தேவை. அதை நாமும் அடைந்த ஆகணும், அது இல்லாம வாழ முடியாது. ஹாயிஷாத் ஒன்று விருப்பங்கள். என்னுடைய ஷேഖനാயும் சொல்லுவாங்க, முரீதுகளுக்கும் சரி ஏனைய மக்களுக்கும் சரி நெருக்கடி வருது பார்த்தீங்களா வாழ்க்கையில, ஹாயிஷாத்துல அவன் கோட்டை விட்டுறான். ஜரூரியாத்துல எவ்வளவு செலவு செஞ்சாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான். பசிக்குதுங்க வயிற்றுக்கு, நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க, நெருக்கடி வராது. உயர்ந்த வாட்ச நப்சு கேட்டுச்சு, வாங்கி கட்டிட்டோம், நெருக்கடி வந்துடும். அல்லாஹ் ஹிஃபாதத் செய்யும். ஹாயிஷாத் விஷயத்துல ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருக்கு. அதனால்தான் ஹவா என்ற மனோச்சை விட்டு நாம் ஒதுங்கி ஆக வேண்டும் என்பதெல்லாம் கிதாபகளில நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. கிதாபகளிலே ஞாபகப்படுத்துறாங்க. ஏன்னா மனுஷனுக்கு நப்ச அல்லாஹ் படைச்சிட்டான். அதை படைக்கும் போதே காஃபிரா தான் படைச்சான். கல்ப படைக்கும் போது மோமினா அல்லாஹ் படைச்சான். நப்ச படைக்கும் போது காஃபிரா அல்லாஹ் படைச்சான். அதனால்தான் மறுத்துச்சு. அந்த சரித்திரம் எல்லாம் நோம்பு காலத்துல பேசுவாங்க உலமாக்கள். நப்ச அல்லாஹ் பேச்சு கேட்கல, நீ யாரு நான் யாரு, நீ தான் நான் தான். 3000 வருஷம் நரகத்துல போட்டு பார்த்தான், அப்பவும் அது அடங்கல. கடைசியில பசிய போட்டான், அடங்கிச்சுன்னு சொல்லுவாங்க. பசிக்குதான் அடங்கம்பாங்க. அதான் உமர் நாயகம் சொல்லிட்டாங்க, இன்னமினல் இஸ்ராஃபி ஆன் தாக்குல மா தஸ்தஹி. இஸ்ராஃபில் உள்ளது நீ விரும்பியதை சாப்பிடுறது. 4 பட்டிக்கு வந்த மாதிரி 2 ரொட்டி சாப்பிடும் விரும்புறது இஸ்ராஃப். 4 பட்ட ரொட்டி ஃபேமஸ். அது முரீதுகளாகி நமக்கு பைசி நாயகத்துடைய சீனி சாப்பிட வேண்டியதுதான். அந்த காலத்தில் முரீதுகளுக்கு ரொட்டியை தான் வாங்கி ஊட்டி விடுவாங்க. அவங்க பறக்கத்து எப்படி அஜ்மீர்ல கஞ்சி காய்ச்சி ஊத்துறாங்களோ 4 பட்டியில் ரொட்டி. ஏன்னு சொன்னா ஷேഖு வீட்டுல ஆகக்கூடிய சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுல ரொம்பவும் பறக்கத்து இருக்கு. ரொம்பவும் பறக்கத்து இருக்கு. மதியானம் மிஸ்கின் வரல, அஹமதுல்லா ஹஜாதா கூட ஃபோன் போட்டா, எங்கன்னு கேட்டாங்க. மெஹமான் வந்திருக்காங்க, சும்மா சாப்பாடு எடுத்து வைங்கன்ட்ட எனக்கு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அதான் இப்ப சாப்பிட்டேன். அவங்க சப்பி போட்ட முல்லா இருந்தாலும் சரி சாப்பிட்டுதான். கான்கால ஆக்கப்படக்கூடிய சாப்பாடுக்கு தனி பவர், அது தனி பரக்கத். அது ரசம் சோறாக இருந்தாலும் சரி, அது ஊர்காவா இருந்தாலும் சரி. ராஜா நாயகம் அவங்க மாசம் இது, அவங்க அம்மா மூத்தாயிட்டாங்க, பாவா மூத்தாயிட்டாங்க. வராசத்தம் ஒரே ஒரு தோட்டம் தான் கிடைச்சிச்சு. அந்த ஒரு தோட்டத்தை வச்சு நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சூஃபி உள்ள வந்தாங்க. உள்ள வந்தோடனே கவனிக்கிறாங்க. மகான்களை கவனிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப பெரிய பரக்கத்து, தனி பரக்கத். நல்லடியார்களை கவனிப்பது. கவனிச்சாக. கடைசியில ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க ஜோப்புல கையை விட்டு ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, காஞ்ச ரொட்டி. அந்த ரொட்டியை எடுத்து வாயில ஊட்டி விடுறாங்க. இவ்வளவு நேரம் எனக்கு சாப்பாடு கொடுத்தங்க, நான் ஒண்ணு உங்களுக்கு தரணும், பகாரம் செய்யணுமா இல்லையா? ஆனா ரொட்டி ஊட்டி விட்டாங்க. ரொட்டி வயிற்றுக்குள்ள போச்சு, ஜஸ்பாத் இலாஹி கிளம்பிடுச்சு.
தோட்டத்தை சதகா செஞ்சாக அல்லாஹுடைய பாதையில. சதகா செஞ்சு விட்டு இறை போதையில சுத்துறாங்க ஷேக தேடி. இத சொல்லி மகான்கள் சொல்றாங்க, அவுலியா கூடிய சமூகத்திலே ஹான்காவிலே ஆக்கப்படக்கூடிய உணவுகள் மாசிரத்துன் ரொம்பவும் அசர் அளிக்கக்கூடியது, ரொம்பவும் அசர் அளிக்கக்கூடியது. நஜ்முதீன் குப்ரா அவங்க லங்கர் நமக்கெல்லாம் தெரியும், உலமாக்களுக்கு தெரியும். ஃபஹருதீன் ராஜி போக மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா ஹராமான காசியும் உள்ள வருது, ஷேக் போட்டு ஆக்கி போடுறாங்க. ஹராமான காசியும் உள்ள வருது, இருக்கதான் செய்வாங்க. இப்ப ஷேக்கை விட அவங்களுக்கு தக்குவா கூட போயிச்சா முரீதுக்கு? இல்ல கூப்பிட்டு சொன்னாங்களாம், தம்பி என் கையில வர வரையும் ஹராமா இருக்கலாம், வந்த பிறகு அது ஹலால் ஆகிடும். நான் வாங்குறது அல்லாட்ட வாங்குறேன். அவங்க முக்கையதான் வந்து கொடுப்பாங்க, நான் முத்தலக்க ஆக்கி விட்டுருவோம். முத்தலக்க ஆக்கிட்டா ஹராம் ஹலால் பேச்சே இல்லை, அது முக்கையதான் இருந்தா தானே ஹராம் ஹலாலு. நான் முத்தலக்க ஆக்கிடுவேன்ட்டேன். ஷேக் நாயின்னு சொல்லுவாங்க, ஒரு சொட்டு பீஷாப்பு இந்த பாட்டில்ல விழுந்துருச்சுங்க, முக்காவாசி தண்ணீர் இருக்கு, அதான் ஒருத்தவன் ஒரு சொட்டு பீஷா போட்டான், என்ன ஆயிடுங்க? நஜீஸா போடும். தானும் நஜீஸாக இருக்கும், பிற வஸ்துவையும் நஜீஸாக்கும். நஜீசுன் ஃபி நஃப்ஸிஹி முனஜ்ஜிசுன், பிற வஸ்துவையும் நஜீஸாக்கும். இது சுத்தமாக்க முடியுமா? இந்த தண்ணீரை ஃபில்டர்ல போட்டா சுத்தமாக்க முடியுமா? சுத்தமாக்க முடியாதுங்க. எத்தனை ஃபில்டர்ல ஊத்தினா நஜீஸ் தான், நஜீஸ் தானே, அது தாகிராக்க முடியுமா? ஆனா ஒரே வழி இருக்கு, அதை சுத்தமாக்கிறதுக்கு ஒரே வழி. என்ன வழி? போய் ஆத்துல ஊத்துங்க, தண்ணி சுத்தமா போயிடும். கடல்ல ஊத்துங்க, தண்ணி சுத்தமா போயிடும். அது முகையதாக இருக்கும்போது அசுத்தமா இருக்கும், முதலக்கான பிறகு சுத்தமா போயிடும். அதே போல உன் பணமா இருக்கட்டும், உன் காசியா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், முகையதா இருந்தா அது நஜீஸ், அசுத்தம், அது ஹராம், அது முத்தலக்காயிருச்சு, ஹராம் ஹலாலுடைய பேச்சங்க இருக்க. இல்ம ஹக்குலேண்டு அல்லாஹுடைய இல்முல ஹைரம் இருந்துச்சு, ஷர்ரம் இருந்துச்சு. அல்லாஹுடைய இல்முல ஹைரம் இருந்துச்சு, ஷர்ரம் இருந்துச்சு, நல்லதும் இருந்துச்சு, கெட்டதும் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? சுன்னத் ஜமாத்துடைய அகீதா என்ன? காலிக்கு ஷர்ரி வல் ஹைரி வ ஷர், அல்லாஹ் ஹைரே உண்டாக்குறவன், ஷர்ரையே உண்டாக்குறவன். அவ்வாறு இருக்க அல்லாஹுடைய இல்முல அந்த ஷர் இருக்கும்போது அதுக்கு ஷர்ன்னு பேரே கிடையாதுங்க. சுன்னத் ஜமாத்துடைய அகீதா, அல்லாஹுடைய ஞான பூங்காவிலே அந்த ஷர் குடிக்கொண்டு இருக்கும்போது ஷர்ன்னு பேர் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஷர்ர மஹதா போயிடுவான், ஷர்ருக்கு மஹல்லா போயிடுவான், அல்லாஹ் ஷர்ருக்கு மஹல்லா போயிடும். பாத ஜுஹூர், ஜுஹூருக்கு பிறகு தான் இது ஹைர், இது ஷர், இது நல்லது, இது கெட்டது, எந்த ஒரு இம்தியாசாத், எந்த ஒரு பாகுபாடு வெளியே வருது. அப்ப எதுக்கு சொல்ல வர? ஜரூரியாத் எங்கேயோ போயிடுச்சு செய்தி, அவசிய தேவை, சீக்கிரமா நாம் அடையக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, முதல் ட்ரீட்மெண்ட் பண்றான் பாருங்க டாக்டர், முதல் ட்ரீட்மெண்ட் பண்றான். அரியர் எடுத்த டாக்டர் தான் இருப்பான், முதல்ல உட்காந்து இருப்பான், நிறைய அரியர் எடுத்திருப்பான், அதை பாஸ் ஆகிறதுக்கான இவரை வந்து பாஸ் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் டாக்டர். அப்ப முதல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அவசர தேவை, அதுக்கு ஒரு பாக்கி உண்டான வியாதிகள். அதே போல சுலூக்குல, மாரிஃபாவிலே, ராஹ ஷரியத்திலே, ராஹ தரீகத்திலே, ராஹ ஹகீகத்திலே, ராஹ மாரிஃபத்திலே, ராஹ தௌஹீதிலே பிரவேசிக்கக்கூடிய நீ, நடக்கக்கூடிய நீ, இந்த ராஜபாட்டியில் செல்லக்கூடிய நீ, எதை முதல்ல அவசியமா எடுத்துக்கினேன், எதை துரிதமாக பெற்றுக்கினேன் யோசிச்சா? அதுக்குதான் இந்த தர்பாருக்கு நாம வந்திருக்கிறோம், இவங்க சமூகத்துக்கு நாம வந்திருக்கிறோம்.
இவர்கள் இல்லாவிட்டால் இந்த சுற்று வட்டாரங்களிலே தமிழ்நாட்டிலே தசோவுடைய நூறு ஜொலித்து இருக்காது. தசோவுடைய நூறு ஜொலித்து இருக்காது. அதுக்காண்டி பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டார்களோ அதை முறிதுகளாகிய நாம் முதுகுக்கு பின்னால வச்சிட்டோம். எது தேவையில்லையோ அதை எடுத்து முன்னாடி வச்சிட்டோம். ஆனால் நம்முடைய நிலைகளை மாற்றிக்கின்றோம். அப்ப நாம இந்த சுலூக்குடைய பாதையிலே நடைபோடக்கூடிய நாம் நமக்கு ஜரூரியாத் எது, அவசியம் எது, அவசிய தேவை எது, ஷரியத்துடைய பாதையிலே நடக்கும்போது ஜரூரியாத் எது, தரீகத்து பாதையிலே நடக்கும்போது ஜரூரியாத் எது, அவசிய தேவை எது, ஹகீகத்துடைய பாதையில் நடக்கும்போது அவசிய தேவை எது, யோசிக்க வேண்டும். ஷரியத்துடைய பாதையிலே நடக்கக்கூடிய நாம் நமக்கு அவசிய தேவை, அத்தியாவசிய தேவை எது இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, ஃபகத் ரிலாய ஹக், மௌலாவுடைய சந்தோஷம். சந்தோஷம் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே அமல் செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன. எத்தனையோ பேர்கள் அமல் செய்கின்றார்கள். ரிலாய ஹக் மோத வேண்டும், அக்குடைய சந்தோஷம் ஜாயிண்ட் ஆக வேண்டும். மகான்கள் சொல்வார்கள், ரிலா முந்தியா, அல்லாவுடைய சந்தோஷம் முந்தியா, அமல் முந்தியா. ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெரிய ஜனங்களுக்கு ஒரு அத்தர் பாட்டில் ஹதியா கொடுக்கும். ஒரு அத்தர் பாட்டில் ஹதியா கொடுக்கும். ஹதியா கொடுத்த பிறகு நீ ஹதியா கொடுக்கக்கூடியவர், அவர் மகதி ஹதியா கொடுக்கப்பட்டவர். ஹதியா கொடுக்கப்பட்டவரில் ஒரு சந்தோஷம் வரும். தபியத்தை இன்சானியது, மனிதனுடைய சுவாபம், அது வரதான செய்யும். அதான் தஹாத்து தஹாபுன்ட்டாங்க. ஹதியா கொடுங்க, முகப்பத்தை வளர்த்துங்கன்ட்டாங்க. சந்தோஷம் வருது. எதுக்கு பிறகு? ஹதியா என்ற அமலுக்கு பிறகு சந்தோஷம், ரிஸா. அதே போல் அமல் செஞ்ச பிறகு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறானா? கானல்லாஹு லம் யகுன் மா ஷையுன், அவனிலே மாற்றம் கிடையாது. அவனிலே மாற்றத்தை பார்க்கவே முடியாது. அவனுடைய ஜாத்திலையும் தகையூர் கிடையாது, அவனுடைய சிபாத்களிலும் தகையூர் கிடையாது, அவனுடைய செயல்களிலும் மாற்றம் கிடையாது, அவனுடைய ஆசாரங்களிலும் தகையூர் கிடையாது. நீ என்ன அமல் செஞ்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு? அல்லாஹ் கமாகானாச்சே, எப்படி இருந்தான் அப்படித்தான் இருக்கிறானே. கானல்லாஹு வலம் யகுன் மாஹு ஷையுன் ஆச்சே, அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய எந்த ஷையும் இல்லை. ஓ தொழுகை இல்லை, ஓ நோன்பு இல்லை, ஓ ஜகாத் இல்லை, ஓ ஹஜ் இல்லை, எதுவும் இல்லை. உன்னுடைய சுலூக் இல்லை, உன்னுடைய முராகபா இல்லை. இல்லாத நேரத்திலே எப்படிங்க சந்தோஷம்? நாம் அமல் செஞ்ச பிறகு, முராகபா செஞ்ச பிறகு சந்தோஷமா? யோசிக்க வேண்டும். சந்தோஷம் இருக்கிறது, ரிலாய ஹக் இருக்கிறது. ரிலாய ஹக் யாரிலே, அல்லாஹ்வுடைய ரிலா யாரிலே டச் ஆகிவிட்டதோ அவர்களை அல்லாஹ் அமல் செய்ய வைப்பானே தவிர அமல் செய்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியாது. ரிலா அமலை வெளியாக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி உள்ள அமலை வெளியாக்கும், தஸ்பீஹை வெளியாக்கும், தஹமீதை வெளியாக்கும், அல்லாஹு அக்பரை வெளியாக்கும், ஜியாரத்தை வெளியாக்கும், மகான்களை பிரிய வைப்பதை வெளியாக்கும். ரிஸா முந்தி, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் முந்தி. யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிதாவை தேடக்கூடிய சொற்பம், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை தேடக்கூடிய சொற்பம். யோசிக்க வேண்டும். சஹாபாக்குடைய அமல் அது. தேடினோமா? நஃப்ஸுடைய சந்தோஷத்தை தேடுவோம். இன்றைய காலையிலே ஷேக் நாயகத்துடைய மாதாந்திர ஃபாத்தியாலே அதைத்தான் பேசினேன். அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை, ஷரியத்துடைய தக்வா என்ன, ஷரியத்துடைய தக்வா தாலிமாத்தில அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா, ஏவல் விலக்கலை எடுத்து நடப்பது, முஸ்தபிஹாஸ பரஹேர், சந்தேகமானவர்களை விட்டு ஒதுங்குவது. எத்தனை நாள் நாம் அமருநகை பார்ப்பது? அமர்னை எப்படி பார்ப்பது? நஃப்ஸும் ஷைத்தானும் பங்கு போட்டுக் கொண்டார்கள். நஃப்ஸ் தனது வேலையை பார்க்கின்றது, ஷைத்தான் தனது வேலையை பார்க்கின்றது. இரண்டும் பேசிக்கொண்டது. நஃப்ஸே, ஷைத்தான் சொன்னான், நஃப்ஸே முழுமையாக நான் மட்டும் வெளிக்கெடுத்தால் மனிதன் என்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். நீ பாதி நான் பாதி, நிஸ்ஃபில்லி நிஸ்ஃபுல்லா, வச்சுக்கல்லாலத்தை
நீ பாதி நான் பாதி என்பதாக பேசினான். நஃப்ஸும் ஒத்துக்கொண்டது. என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும்? தடுக்கப்பட்ட காரியங்களை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். ஷைத்தான் சொன்னான், அவனிலே பொய்யை நான் உண்டாக்குவேன், அவனிலே புறத்தை நான் பேச வைத்து விடுகின்றேன். நல்லா அழகா தொழுவார், தஹஜ்ஜுத் தொழுவார், இஷ்ராக் தொழுவார், புறம் பேசி மஸ்ஜிதிலே விட்டுட்டு போயிடுவார். ஹதீஸ்ல வருதா இல்லையா? ஒரு மோமினை, ஒரு சாதாரண மோமினை இஸ்திஹ்காருன்னு பார்த்து அமலை விட்டு விட்டு போயிடுவார். அல்லாஹ் ஹிஃபாதத் செய்ய வேண்டும். முஃப்லிஸாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் இருக்க வேண்டும். ஆனா ஷைத்தானுடைய வேலை என்ன? தடுக்கப்பட்ட காரியங்களை நம்மிலே வெளியாக்கி விடுவான், உண்டாக்கி விடுவான். நஃப்ஸுடைய காரியம் என்ன? நஃப்ஸ் என்ன செய்யும்? ஏவப்பட்ட காரியங்களிலே நமக்கு நம்முடைய அமல்களை கெடுக்க முயற்சி செய்யும். நீ எவ்வளவு பெரிய தீன்தாரியாகிறி, ஆபிதாகிறி, உன்னுடைய தொழுகை கெடுத்து விடும், உன்னுடைய நோன்பை கெடுத்து விடும், உன்னுடைய ஜகாத்தை கெடுத்து விடும், உன்னுடைய ஹஜ்ஜை கெடுத்து விடும். ஹவா என்ற மனோ இச்சை கலந்து கெடுத்து விடும். ஹவா கலந்து விட்டால் நீ எவ்வளவு அழகாக தொழுதாலும் சரி, அந்த தொழுகை எங்கே போகும்? எங்கே போகும்? யோசிக்க வேண்டும். நாம் ஏதோ தொழுகின்றோம் என்பதாக நினைக்கிறோம். ஆகவே ஹவா இல்லாமல் தொழுவதற்குத்தான் இங்கே நாம் வந்தோம். என்ன செய்வது? ஷரியத்துடைய தக்வா என்ன? அமர் நஹி பாபந்தி. அமர் நஹி எப்படி பார்ப்பது? ஏவலை எப்படி பார்ப்பது? விலக்கலை எப்படி பார்ப்பது? என் மாணவனை பார்த்து, என் முறியதை பார்த்து ஒன்றை உத்தரவிடுகின்றேன், இதை எடுத்துக்கொண்டு வா என்பதாக சொல்கின்றேன். அவன் யாரை பார்ப்பான்? ஏவலை பார்ப்பானா? ஏவியவரை என்னை பார்ப்பாடா? என்னை பார்த்து செய்வான், துரிதமாக செய்வான். ஏவிய என்னை பார்ப்பான். அமரை பார்த்தால், ஏவலை பார்த்தால் நஃப்ஸும் ஷைத்தானும் நம்முடன் தான் இருக்குமே தவிர அமருடன் ஆமீராகி அல்லாஹ்வை பார்க்காத வரையிலும், ஏவக்கூடிய அல்லாஹ்வை பார்க்காத வரையிலும் உன்னை விட்டும் நஃப்ஸும் நகராது, உன்னை விட்டும் ஷைத்தானும் நகராது. அதே போல் நஹியை பார்க்கக்கூடிய நாம், விலக்கலை பார்க்கக்கூடிய நாம், விலக்கலுடன் நாகியான அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும். பார்க்காவிட்டால் நம்மை விட்டும் நஃப்ஸும் நகராது, ஷைத்தானும் நகராது. நஃப்ஸும் நகராது, ஷைத்தானும் நகராது. எஜமான் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். வைத்திய நாயகம் சொன்னார்கள், ஒரு தடவை அல்லாஹு தஆலா நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உண்டாக்கும் பொழுது, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உண்டாக்கும் பொழுதே தஹ்லீக்குடைய ஆரம்பத்திலேயே நபி அவருடைய நஃப்ஸை ஹவா இல்லாமல் அல்லாஹ் படைத்தான். ஆகையால் தான் வமா யன்திகு அனில் ஹவா, மனோவிச்சை விட்டு அவர்கள் பேசியதே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நஃப்ஸை அல்லாஹ் படைக்கும் பொழுதே ஹவாவுடன் படைத்தான். ஆகையால் தான் ஜல்லாத்துகள் நிகழ்ந்தது. சருகுதல் பாவம் என்பதாக நாம் சொல்லிவிடக் கூடாது. குனாஹ முபாரக்கா என்பதாக மகான்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். ஆக நாம் யோசிக்க வேண்டும். ஷரியத்துடைய பாதையிலே நடை போடக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற வேண்டும். பெற்றோமா? சஹாபாக்கள் தேடினார்களே, சொர்க்கத்தை தேடுகிறோமே, ஏன் ரில்லாவை தேடவில்லை? ரில்லா எங்கே? அக்குடைய சிஃபத் அல்லவா? சிஃபத் தனியாக வருமா? அல்லாஹ்வுடைய தன்மை தனியாக வராதே, ஜாத்துடன் சேர்ந்து தான் வருமே. ஜாத்தும் சிஃபத்தும் பிரியாதே. இக்திசாசுன் நாயித் பில் மனூதாச்சே, எப்படி பிரிக்க முடியும்? ஜாத்தையும் சேர்த்து அடைய வேண்டும். ஜாத்தை பெறுவதற்குத்தான், சிஃபத்துடன் ஜாத்தை பெறுவதற்குத்தான் தரீகத் தேவை, ஹகீகத் தேவை, மாரிஃபத் தேவை, தௌஹீத் தேவை, தௌஹீத் தேவை. ஆகையால் தான் என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னார்கள், ஷரியத்து நம்முடைய தரீகத்திலே இந்த 5 பாதை வைத்திருக்கின்றார்களே, ராக ஷரியத், ஷரியத்துடைய பாதை. ஏன் பையத்து வாங்காதவங்கலாம் ஷரியத்தில் இல்லாம எதுல இருக்கான்? லலாலத்துல இருக்கானா? அவனும் ஷரியத் தாங்க இருக்கான், அவங்களும் ஷரியத்துல தான் இருக்கிறாங்க. நீ என்ன, நீ மட்டும் தான் ஷரியத்தா? நம்மளை விடணும் பேணுதல், உலமாக்கள் ஹத்தியாத்தா இருக்கிறார்கள். யாரையும் தவறாக கருதி விட முடியாது. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய முரீதிடம் ஒரு ஆலிம் இப்னு அரபியை பற்றி தவறாக பேசிவிட்டார். ஒரு ஆலிம் தவறாக பேசிவிட்டார். கையை ஒதுக்கி விட்டு என்னுடைய ஷேகையாக பேசினா என்பதாக அடிக்க சென்று விட்டார். அவர் முரீதுடைய காதலது அடிக்க சென்று விட்டார். கடைசியாக இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு செய்தி தெரிந்தது.
அப்பொழுது நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலமே கஷ்ஃபிலே வந்து எச்சரிக்கை செய்தார்கள். ஏன் இப்னு அரபியே, உன் முரீதுக்கு ஏன் இந்த துணிச்சல், ஏன் இவ்வாறு செய்தார்? இப்னு அரபியாகி நீங்கள் தரீகத்தை எடுத்துக்கொண்டீர்கள், அவர்கள் ஷரியத்தை பின்பற்றினார்கள், ஏன் அவர்களை எதிர்க்கின்றீர்கள்? உங்களை திட்டுகின்றார் என்று சொன்னால் வாய் மூடி செல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஆகையால் பையத்துடைய கோட்பாட்டில் வராதவர்களை நாம் தவறாக பேசவே கூடாது. பேசுவது தவறு 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 தவறு. ஆகையால் தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் அஸ்ராரை பற்றி பேசும் பொழுது, இல்முல் மாஹியாத்தை பற்றி பேசும் பொழுது, இல்முல் ஹகாயிகை பற்றி பேசும் பொழுது கதவை தாளிட்டு பேசினார்கள். பகிரங்கமாக பேசவே இல்லை, பகிரங்கமாக பேசவே இல்லை. நம்முடைய ஷேக் நாயம் சொல்வார்கள், சென்ற நூற்றாண்டு வரை இல்முல் ஹகாய், இல்முல் மாஹியாத், இல்முல் அஸ்ரார் இவைகளெல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்திலே பேசப்பட்டது. இப்பொழுது வெளிச்சமாக அது வந்து விட்டது. குர்ப கியாமத்துடைய அடையாளம் என்பதாக சொல்வார்கள். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யௌம துபுல ஸராயிர், அந்த ஆயத்துடைய தஃசீரிலே ஞாபகப்படுத்துகின்றார்கள், அந்நாளையிலே ரகசியங்கள் எல்லாம் வெளியில் சொல்லப்படும் என்பதாக அந்த ஆயத்துடைய தஃசீரிலே எழுதுகின்றார்கள். தரீகத்துடைய அஸ்ரார்கள், ஹகீகத்துடைய அஸ்ரார்கள், மாரிஃபத்துடைய அஸ்ரார்கள் எல்லாம் குர்ப கியாமத்திலே வெளியில் வந்துவிடும் என்பதாக அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். இதுவும் ஒரு ரஹமத்து தான், அதையும் நாம் இன்கார் செய்ய முடியாது. ஃபஅலுல்லாஹ் என்பதாக பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய செயல் என்பதாக பார்க்கும் பொழுது யாரையும் எத்தரால் செய்து பேசவே முடியாது. பேசுவதற்கு நமக்கு நாவும் இல்லை, அருகதையும் இல்லை. ஆக அல்லாஹு தஆலா ஃபைஸி நாயகத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான் என்று சொன்னால், அவர்கள் மூலியமாக அவர்கள் நமக்கு எதையும் காதிர முத்தலக்கூடிய மஸ்ஹராக இருக்கிறார்கள், குதிரத்தை முத்தலக்காவுடைய மஸ்ஹராக இருக்கிறார்கள், எதையும் அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகையால் இறை பாட்டில் நடப்பதற்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன அவசியங்களோ அதை தேட வேண்டும். அவசியம் அவசியம் அவசியம். அது இல்லாமல் மகான்கள் தத்தளிக்கின்றார்கள், அதே தேடி அலைகிறார்கள். யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவானா. ஷேக் நாயம் சொல்வார்கள், யப்தகூன், அரபி படித்தவர்களுக்கு தெரியும், யப்தகூன் பகாவத் என்ற வார்த்தையில் வந்தது, பகாவத் என்ற வார்த்தையில் வந்தது. அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தையும் ஃபضலையும் தேடக்கூடிய விஷயத்திலே அழிச்சாட்டியம் செய்வார்கள் என்பதாக பொருள் வாங்குவார்கள். அந்த அளவு அவர்கள் தேடினார்கள் என்று சொன்னால், யாம் தேடாமல் அதன் விஷயத்திலே கண்ணும் நாம் பாராமுகமாக இருக்கின்றோம். அல்லாஹ் ஹிஃபாதத் செய்ய வேண்டும். அதே போல் தரீகத்துடைய பாதையிலே நமக்கு எதுங்க அவசியம்? தரீகத்துடைய பாதையிலே எது அவசியம்? லா ஃபாயில இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் ஃபாயில் கிடையாது. ஹரகத் ஏக் நிஸ்பத் தோ, ஒரே ஹரகத் ரெண்டு நிஸ்பத் என்பதாக பாடம் தெரிந்த பிறகு, தௌஹீத தஹகீக் தெரிஞ்ச பிறகு, தக்லீதை விட்டு வெளியில் போன பிறகு, தஹகீக் முன்கஷிபான பிறகு எது அவசியம்? லா ஃபாயில இல்லல்லாஹ்விலே எது அவசியம்? ஹிஜாப் என்ன? ரெண்டுக்கு மத்தியில் ஹிஜாப் என்ன? ஹரக் நிஸ்பத் தோ எப்படி? ரெண்டு நிஸ்பத் எப்படி? ரெண்டு நிஸ்பத்தை நாம் சாவி செய்யாமல் இருந்தால் இல்ஹாத் என்ற ஒரு ஷேத்திலே தலாலத்திலே விழுந்து விடுவோமே. ரெண்டு நிஸ்பத்தை சாபி செய்வது அது என்பதாக விளங்க வேண்டும். இதற்கு இவர்களுடைய பர்ஸக் தேவை. அல்லாஹ் சொல்கின்றானே, பரதல் பஹரைன் யல்தகியான், இரண்டு கடல்கள் மோதிக்கொண்டே இருக்கின்றது, சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், ரெண்டுக்கு மத்தியிலே பிரிக்கக்கூடிய ஒரு பர்ஸக் திரை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே. என்ன பர்ஸக்? ரெண்டு நிஸ்பத்தை பிரிக்கக்கூடியது. நிஸ்பத்தை ஹக், ஹக்குடைய நிஸ்பத்தை பிரிக்கக்கூடியது. நிஸ்பத்தை தஷ்பீஹ், நிஸ்பத்தை தன்ஸீஹ், தன்ஸீஹுடைய நிஸ்பத்தை பிரிக்கக்கூடியது எது? தஷ்பீஹுடைய நிஸ்பத்தை பிரிக்கக்கூடியது எது? ஹக்குடைய ஃபேலை ஒன் ஃபேலாக பார்ப்பதா, ஒன் ஃபேலை ஹக்குடைய ஃபேலாக பார்ப்பதா? இதுல எப்படி தஹகீக் செய்வது? சதகத்துல்லாஹ் அப்பா கீழக்கரையிலே அடக்கம் பெற்றிருக்கின்றார்கள், அவருடைய கபரிலே எழுதப்பட்டிருக்கின்றது லா ஃபாயில இல்லல்லாஹ். நமது களிமா அங்கே எழுதப்பட்டுள்ளது லா ஃபாயில இல்லல்லாஹ். நம்ம தரீகத்துடைய மஸ்லக்கில் வாழ்ந்தவர்கள், ஆனால் நம்ம தரீகத்தை சாடுகின்றார்கள், அவர்களை சேர்ந்தவர்கள் நமது தரீகத்துடைய சரக்கை வைத்துக் கொண்டே நம்மை சாடுகின்றார்கள். அல்லாஹ் ஹிஃபாதத் செய்ய வேண்டும். என்றாலும் சொல்கின்றேன், அவருடைய மஸ்லக் லா மௌஜூத இல்லல்லாஹ் எழுதுகின்றார்கள். அந்த கபரில் எழுதப்பட்டிருக்கின்றது, கபருடைய வாசலிலே லா மௌஜூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், லா ஃபாயில இல்லல்லாஹ் என்பதாக பிரித்து எழுதுகின்றார்கள் என்று சொன்னால்
யோசிக்க வேண்டும். ஒரே பாயில் எப்படி சாபி செய்வது? அரிசிலிருந்து தாத்த சராவரி ஒரே பாயில் எப்படி? ஒரு மனிதன் நடக்கின்றான், ஒரு மனிதன் அமர்ந்திருக்கின்றான். ரெண்டிலும் அல்லாஹ்வுடைய ஒரே பெயர் தான். ஆனால் வெளியிலே பார்த்தால் நடக்குதல் என்பது மஷி என்பதாக சொல்லப்படும். அந்த செயலுக்கு நடக்குதல் என்பதாக சொல்லப்படும். அமர்தலுக்கு ஜுலூஸ் என்பதாக சொல்லப்படும். மஷியும் ஜுலூஸும் அமர்வும் நடக்குதலும் ஒன்றாகுமா? ஒரு காலம் ஒன்றாகாது. எப்படி லா பாயில இல்லல்லா ஒரே பாயில எப்படி ஒன்றாக்குவது? நடக்குதலும் உட்காருவதும் ஒன்றா? ஜினா செய்வதும் செய்யாமல் இருப்பதும் ஒன்றா? நவுஸ் பில்லாஹி மின் ஸாலிக். ஒரே பாயில தெளிப்படுத்துவது எப்படி என்பதை விளங்குவதற்காகத்தான் இவருடைய தர்பாருக்கு, இவருடைய சமூகத்திற்கு நாம் வந்தோம். இவர்களை நாம் தொடர்பு கொள்கின்றோம். காரணம், இவர்களுடைய இன்றைய தினம் கூட இவருடைய ஃபைசானை பேசுகின்றேன். உருசும் பாரக் என்று சொன்னாலே அவருடைய சதரை அல்லாஹ் இந்நாளையில் அல்லாஹ் உஸ்அத்தாக ஆக்குகின்றான், விசாலமாக அல்லாஹ் ஆக்குகின்றான். அல்லாஹுடைய ஜாத்தை சுமப்பதற்காக, சிஃபாத்தை சுமப்பதற்காக, அதே போல அவருடைய அருவாகளை அல்லாஹ் விசாலமாக ஆக்குகின்றான். எவ்வாறு சென்ற வருஷத்தை விட இந்த வருடம் ஜமாத் அதிகமாக வந்தால் சஜாதாக்கள் பார்த்து உணவுகளை அதிகப்படுத்திக் கொண்டே சொல்கின்றார்களோ, சௌகரியங்களை அதிகப்படுத்திக் கொண்டே சொல்கின்றார்களோ, முறையினருடைய ஆரோக்கியங்களை அதிகப்படுத்திக் கொண்டே சொல்கின்றார்களோ, அலங்காரங்களை அதிகப்படுத்திக் கொண்டே சொல்கின்றார்களோ, அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஜலால் அவர்களுடைய நஃப்ஸே முத்மஇன்னாவை அல்லாஹ் உஸாத்தாக ஆக்குகின்றான். அவருடைய கல்வே முத்தஹராவை அல்லாஹ் விசாலமாக ஆக்குகின்றான். இதை விட அல்லாஹ் விசாலமாக ஆக்குகின்றான். அவருடைய ரூஹே முகத்தஸாவை அல்லாஹ் விசாலமாக ஆக்குகின்றான். எதற்காக? முரீதுகளாகிய நாம், தாலிபீன்களாகிய நாம், தலவகத்தில் மூழ்கக்கூடிய நாம், இறை தேற்றத்தில் மூழ்கக்கூடிய நாம், அந்த விசாலமான பூங்காவிலே அவருடைய உள்ளத்திலே ரூஹிலே புகுந்து அவருடைய ஃபைசானை பெறுவதற்காகத்தான் பெற்றோமா பெற முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்குள்ளே நாம் நுழைய முயற்சி செய்ய வேண்டும். பதுகுலி அல்லாஹ் சொல்கின்றானே, யா ஐயத்துன் நஃப்சுல் முத்மஇன்னா, ஓ அமைதியான நஃப்ஸே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்லியா, ஒரு ரப்பின் பக்கம் சந்தோஷமான முறையிலே திரும்புங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். பதுகுலி ஃபீ இபாதி, என் அடியார்களே நுழை என்பதாக என்ன சொல்கின்றான்? ஓ ஃபைதிகளே ஃபைதியிலே நுழை என்பதாக, ஓ ஜமாலியே ஜமா ஃபைதியிலே நுழை, ஓ ஆமிலியே ஃபைதியிலே நுழை என்பதாக. எப்படி நுழைவது? ஃபைதுடைய கல்விலே எப்படி உள்ளே போகுவது? ரூஹிலே எப்படி உள்ளே போகுவது? சிறிலே எப்படி உள்ளே போவது? இந்திராது ஷைஃபி ஷை எப்படி நுழைவது? எப்படி நுழைந்து நம்மிலே ஃபைஸ் எப்படி தெரிவது என்பதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. தொழுகுங்கள் என்பது எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவோ, நோம்புங்கள் உத்தரவோ, ஜகாத் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவோ, ஹஜ் செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவோ, அடியார்களே நுழைவது, ஃபைஸிலே நுழைவதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு. எப்படி உள்ளே நுழைவது? யோசிக்க வேண்டும். ஒரு புறா மாலை ஆகிவிட்டால் எப்படி கூண்டிலே போய் அடைகின்றதோ, பல கோடி புறாக்கள், பல கோடி குருவிகள் எவ்வாறு பந்திலே போய் புகுகின்றதோ, அதே போல் ஃபைஸி என்ற பந்திலே முரீதுகளாகி நாம் புகுந்தோமா நுழைவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த இரவை நமக்கு ஒரு சபபாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். அல்லாஹ் ரப்பல் ஜலால் அவர்களிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை, அவர்களிலே ஐக்கியமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை, அவருடைய டேஸ்டையும் அவர்கள் எதை நமக்கு ஊட்டுகின்றார்களோ, பொதுவாக ஒரு தாயோ ஒரு தகப்பனோ புதிய ஊருக்கு சென்றால் அந்த ஊரிலே என்ன ஒரு புதிய ஒரு டேஸ்டான பொருள் இருக்கின்றது என்பதாக பார்த்து தன் குழந்தைகளுக்கு வாங்கி வருவார்கள் அல்லவா? அதே போல் ஃபைசி நாயகம் ஆலமே லாகூத், ஆலமே ஜபரூத், ஆலமே மலக்கூத்திலே சுத்தக்கூடிய அவர்கள் தன் முரீதுகளுக்காக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதை உண்ண ஆசை இல்லை, தீர்த்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், ஓட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், அதை நமக்கு ஓட்டி விடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதை நம் வாயை திறப்பதற்கு நாம் தயாராக இல்லை, மூடிக்கொண்டிருக்கின்றோம். துனியாவை தாய் என்பதாக மட்டும் கேட்கின்றோமே தவிர அவருடைய அஸ்ரார்களை கேட்பதற்கு நாம் இன்னும் முஸ்தஇதாக இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஜலால் நம் அனைவர்களையும் அதற்கு தகுதியுள்ள நன்மக்களாக ஆக்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி